அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த சிறப்பு செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம், அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத கால செயல் திட்டத்தை பிரச்சார திட்டமாக நாம் கையில் எடுத்திருக்கிறோம். தௌஹீது ஜமாத் சார்பாக ஏராளமான செயல் திட்டங்கள் இதற்கு முன்னால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செயல் திட்டமும் ஒவ்வொரு பிரச்சார வடிவமைப்பை மையமாக வைத்து மக்களிடத்திலே குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற கொள்கையையும் அது ஆர்வமூட்டுகின்ற வணக்க வழிபாடுகளையும் ஒழுக்க நெறிகளையும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு 1.5 ஆண்டு காலத்திற்கும் நெருக்கமாக இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லா என்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து மதுஹபுகள் மார்க்கமாகாது, இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி மட்டுமே இஸ்லாம் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை மக்களிடத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறோம். திருக்குர்ஆன் மாநில மாநாடு என்ற செயல் திட்டத்தை அடிப்படையாக வைத்து குர்ஆனுடைய சிறப்புகளை மக்களிடத்திலே எடுத்து கூறி, குர்ஆனுக்கு எதிராக மாற்று மதத்தவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலையும், திருமறை குர்ஆனை வேதமாக பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திலேயே குர்ஆனை இன்றளவும் ஓத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற செயல் திட்டத்தையும் எடுத்து சென்று குர்ஆனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதை நாம் பயன்படுத்தி கொண்டோம். அதை தொடர்ந்து பிதாஅத் ஒழிப்பு மாநாடு என்ற செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு மக்களிடத்திலே புரையோடி கிடக்கின்ற மார்க்கத்திற்கு புறம்பான அனாச்சாரங்கள், பிதாத்துகள், மாற்று மத கலாச்சாரங்கள், இவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் சம்பந்தமும் இல்லை என்பதை எடுத்துரைத்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த பிரச்சனை மக்களிடத்திலே பேசுபொருளாக இருக்கிறதோ, எந்த கொள்கை பிரச்சனை மக்களிடத்திலே வீரியமாக எடுத்து செல்லப்படுகிறதோ, எந்த தவறான நிலைப்பாடுகள் மக்களிடத்திலே குடிக்கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் களையெடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய செயல் திட்டங்களை அமைத்து நம்முடைய பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வரிசையில்தான் தற்போது அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த செயல் திட்டம் தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் எடுத்திருப்பதற்கான காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களும் அறிவுரைகளும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே சுருங்கிவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு அது முடிவு பெற்று விடாது. எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அறிவுரையை, வழிகாட்டலை, மறுமை நாள் வரை எழக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளும் வழிகாட்டலும் இன்றைய உலகத்திற்கு மிக 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 அவசிய தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உலகத்திற்கும் உணர்த்தக்கூடிய வகையில்தான் இந்த செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அகில மக்களுக்கு ஓர் அருட்கொடையாக திகழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இறைவனால் பல இறை தூதர்கள் உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இறை தூதர்களும் நபிமார்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மட்டும் தங்களுடைய தூது பணியை செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட இறை தூதர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதினால், அவர்களுக்கு பின்னால் எந்த தூதரும் வரப்போவதில்லை என்கின்ற காரணத்தினால், அவர்கள் கொண்டு வந்த திருமறை குர்ஆனும் அதற்கு விளக்கமாக திகழ்கின்ற நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளும் வழிகாட்டலும் தான் மறுமை நாள் வரை மக்களை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டல்களாக இருக்கிறது. எந்த பிரச்சனைகள் உலகத்தில் தோன்றினாலும் எல்லாவற்றுக்கும் தீர்வு செய்ய சொல்லக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்ததாக, சக்தி வாய்ந்ததாக நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல்கள் இருக்கிறது. அதனால்தான் இந்த நபி முஹம்மது நபி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அகில மக்களுக்கும் எல்லா நாட்களிலேயும் எல்லா காலங்களிலேயும் பின்பற்றப்பட வேண்டிய வழிகாட்டலை கொண்டிருக்கக்கூடிய நபி என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டம் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம் என்பது பாவங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக திகழ்ந்தது. எத்தகைய பாவங்கள் நிறைந்த காலகட்டம்! அதில் வாழ்ந்த மக்கள் பாவங்களிலேயும் தவறுகளிலேயும் ஊறி திளைத்த காரணத்தினால், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்த காரணத்தினாலேயே அந்த காலகட்டத்திற்கே அறியாமை காலம் என்று பெயர் சூட்டப்படும் அளவிற்கு அவர்களிடத்தில் தவறுகளும் பாவங்களும் புரையோடி கடந்தது. இவர்கள் அறியாமை காலத்து மக்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் அறிவுக்கு புறம்பான காலம். ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய மனிதன், பகுத்தறிவு இருக்கக்கூடிய மனிதன் எந்த செயல்பாடுகளை செய்ய மாட்டானோ அதுவெல்லாம் அந்த காலகட்டத்திலே புரையோடி கிடந்தது என்ற காரணத்தினால்தான் அந்த காலகட்டத்துக்கே அறியாமை காலம்னு பெயர் வந்துச்சு. எப்படி வாழ்ந்தாங்க? மதுவிலே மூழ்கி கிடந்தார்கள், குடி போதையிலே மூழ்கி கிடந்தார்கள். எந்த அளவுக்கு அந்த போதை பழக்கம், மது பழக்கம் அவர்களிடத்திலே கோர தாண்டவம் ஆடியது என்றால், அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய மதுவை வீதியிலே தெருக்களிலே போட்டு உடைத்தால் அந்த தெருவே மது ஆறாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மதுவிலே மூழ்கியவர்களாக, போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருந்தார்கள். அதை போட்டு உடைச்சா தெருவெல்லாம் மதுவா ஓடும், சாராயமா ஓடும். அந்த அளவுக்கு போதை பழக்கம். விபச்சாரத்திலே, ஒழுக்க கேட்டிலே அவர்களுடைய நிலை மிக மோசமாக இருந்தது. எந்த அளவுக்கான ஒழுக்க கேடு! விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமான விஷயமாக, விபச்சாரம் நடக்கக்கூடிய வீடுகளில் அடையாள கொடிகள் அமைக்கப்பட்டு அதை நோக்கி, தவறை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய வழிபாடுகளை கூட ஒழுக்கக்கேடாக நிறைவேற்றுபவர்களாக அந்த அறியாமை கால மக்கள் இருந்தார்கள். நிர்வாணமாக தங்களுடைய சிலைகளை வழிபடுகின்ற விஷயத்தில் கூட ஆடைகளை களைந்து ஒழுக்க கேட்டின் உச்சியிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் பொருளாதார விஷயத்திலே வட்டி என்கின்ற பெயரிலே வட்டியிலே மூழ்கி மனித மிருகங்களாக, ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு இழைக்கக்கூடிய அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். இப்படி வாழ்ந்தவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு தன்னுடைய பண்பாலும் தன் அன்பாலும் தன்னுடைய வழிகாட்டலாலும் அறிவுரையாலும் உபதேசத்தாலும்
எப்பேற்பட்டவர்களாக அந்த மக்களை ரசூலுல்லாஹ் மாற்றி அமைத்தார்கள் என்றால், எந்த மக்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் என்று பெயரெடுத்து வைத்திருந்தார்களோ, அறியாமை காலத்தவர்கள் என்று மக்களால் பெயர் சூட்டப்பட்டு வாழ்ந்து வந்தார்களோ, அவர்களெல்லாம் மனித புனிதர்கள், அவர்களெல்லாம் ஒழுக்கச் சீலர்கள். அவர்களை போன்று நம்மால் வாழவே முடியாது. அவர்களுடைய இறை நம்பிக்கைக்கு ஈடாக நம்முடைய இறை நம்பிக்கை ஒருபோதும் சமமாகிவிட முடியாது. அவர்களுடைய ஒழுக்கத்திற்கும் அவர்களுடைய வழிபாட்டிற்கும் வணக்கத்திற்கும் மார்க்க பிடிமானத்திற்கும் எந்த விதத்திலேயும் நாம் ஈடாகிவிட முடியாது என்று உலகமே சொல்லுகின்ற அளவுக்கு மனிதர்களில் மிகச்சிறந்தவர்களாக அந்த சமுதாய மக்கள் உருவானார்கள். எப்படியான மாற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த மாற்றம் இன்றைய காலகட்டத்திற்கும் தேவையான மாற்றமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகள் அன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய வாழ்வை புரட்டி போட்டு ஒழுக்கத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றதோ, அதே அறிவுரைகளுடைய பலனும் மாற்றமும் இன்றைய காலகட்டத்திற்கும் சற்றும் குறைவில்லாமல் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அறிவியலில் மனிதன் வளர்ந்திருக்கலாம், அறிவியலின் உச்சிக்கு சென்றிருக்கலாம், தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கலாம். ஒரு காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் சாத்தியமாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி என்பது பின்னிக்குத்தான் இருந்தது. பெரிய பெரும் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி என்றைக்கு மேலோங்க ஆரம்பித்ததோ, அதே வேளை அதற்கு ஈடாக ஒழுக்க கேடுகளும் மிகப்பெரிய அளவிலே மனிதனை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னா, நம்முடைய பகுதிகளில் எல்லாம் அதிகமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு இங்கிருந்து போயிடுவாங்க. போனவங்க தான் போய் சேர்ந்த செய்தியை வீட்டுக்கு தெரிவிக்கணும்னா லெட்டர் எழுதி போடுவாங்க. அந்த லெட்டர் வரும் 1 மாதம் கழிச்சு. அதற்கு இடையில் அவருக்கு என்ன ஆனாலும், உடல்நிலை சரியில்லாமல் போனாலும், உடல் நலிவடைந்தாலும் நமக்கு எந்த தகவலுமே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க பதில் கடிதம் போடுவாங்க. இது அடுத்த 1 மாதம் கழிச்சு போய் சேரும். இப்படி கடித போக்குவரத்தின் மூலமாகத்தான் வெளிநாடுகளில் இருப்பவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முகம் பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு செல்போனினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது. நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு சென்று விடலாம், நினைத்த மனிதர்களை தொடர்பு கொண்டு விடலாம், அவர்களை நம்ம தொடர்பை மேம்படுத்திக் கொள்ளலாம், பேசிவிடலாம், பார்த்து விடலாம் என்கின்ற அளவுக்கு இன்றைய காலகட்டத்திலே அறிவியல் யுகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்படி எப்படி அறிவியல் உலகம் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ, அதே அளவிற்கு அதன் ஊடாக பாவங்களும் ஒழுக்க கேடுகளும் இன்றைக்கு சமுதாயத்திலே மிகைத்திருப்பதையும் நம்மால் மறுக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் தேடி சென்று தூரமாக இருந்த பாவங்களை தேடி சென்ற மனிதன் இன்றைக்கு அருகிலேயே, தன் வீட்டிலேயே, தன் கையிலேயே செல்போன்களின் வடிவிலே பாவங்களை சுமந்து கொண்டு செல்கின்றான். ஒரு காலத்தில் சினிமா பார்க்கணும்னா அவன் தியேட்டர்கள் என்பது மாவட்டத்துக்கு ஒன்று இப்படி தான் இருக்கும். இவங்க சினிமா பார்க்கணும்னாலே அதுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்து வாகனங்களை ஏற்பாடு செஞ்சு பஸ் ஏறி பயணித்து செஞ்சு தான் போய் பார்த்துட்டு வரணும். அப்படி இருந்த காலகட்டம் மாறி அந்த தியேட்டர்கள் வீட்டிலே டிவிகளாக மாறுகிறது. கேசட் சிடி வீடியோ கேசட்டுகளாக வருகிறது. வீடியோ கேசட்டுகள் சிடிகளாக மாறுகிறது. சிடிகள் மெமரி கார்டாக மாறுகிறது. மெமரி கார்டு என்பது இன்றைக்கு போன்களாக, கிளவுட் ஸ்டோரேஜாக மாறி, ஓடிடி தளங்களாக, யூடியூபுகளாக மாறி இன்றைக்கு நம்முடைய கைகளிலே சினிமா படத்தை எடுத்து பார்த்துடலாம். ஒரு காலத்தில் தேடி சென்று செய்த பாவம் இன்றைக்கு கையிலேயே இருக்குது, நமக்கு பக்கத்திலே இருக்குது, நம்ம வீட்டிலே இருக்கிறது, நம்ம உள்ளங்கையிலே இருக்கிறது. அப்ப பாவங்கள் எவ்வளவு நெருங்கி வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இப்படி நெருங்கி வந்த இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்வை, தன் ஈமானை, தன் மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், தன் ஒழுக்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நபிகள் நாயகத்தின் அறிவுரை மிக 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 இன்றைய காலத்துக்கு தேவைப்படுகிறது. யோசிச்சு பாருங்க,
இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு புறம் இளைஞர்கள், ஆண்கள் தவறிலே மூழ்கி தவறான காரியங்களை செய்து நேரங்களை வீணடித்து ஒழுக்க கேடுகளுக்கு செல்கிறார்கள் என்றால், அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் பெண்களும் சமூக வலைதளங்களிலே ரீல்ஸ் என்கின்ற பெயரிலே, விளாக் என்கின்ற பெயரிலே தன்னுடைய வீட்டில் என்னெல்லாம் நடக்குது வீடியோ. நான் காலைல இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், நான் காலைல இதை சமைச்சேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினேன், மதியம் இதை சமைச்சேன், சாயங்காலம் இங்கே போயிட்டு வந்தேன், நைட்டு இதை சமைச்சேன், இத்தனை மணிக்கு படுத்து தூங்கினேன். என்னென்னலாம் தான் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நடக்குதோ எல்லாத்தையும் விளாகுங்கிற பேரில் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலேயும் இது போன்று பெண்கள் தங்களை காட்சிப்படுத்தக்கூடிய செயல்களை ரீல்ஸுகள் என்கின்ற பெயரிலே செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவை எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம்? நபிகள் நாயகத்தை முன்மாதிரி என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் தான் உயிருக்கு மேலானவர்கள் என்று மாறுதட்டி கொள்கிறோம். அல்லாஹுடைய தூதரவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லுகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் யாராவது ரசூலுல்லாவை திட்டுறான், ரசூலுல்லாவை ஏசுறான் அப்படின்னு பார்க்க முடியுமா? நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன் என்றுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லுகிறான். எல்லா முஸ்லீமும் நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன், உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன், நபிகள் நாயகத்தை ஒருவன் இழிவாக பேசிவிட்டான் என்று தெரிந்தால் போராட்டத்தில் குதிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் ஒவ்வொருவனும் தன்னுடைய சமூக வலைதளத்திலே எழுதுகிறான், களத்திலே குதிக்கிறான். உண்மையான நேசம் என்பது அது மட்டுமல்ல. ரசூலுல்லாவை ஒருவன் ஏசிவிட்டான், இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு எதிராக கோப கணைகளால் எரிமலையாக வெடிப்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகத்தின் அறிவுரைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான நேசம். அந்த நேசம் விஷயத்திலே இன்றைக்கு பல முஸ்லிம்கள் பின்தங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன், என் இறை தூதர் முகமது நபி அவர்கள் தான் என்று உலகத்துக்கு சொல்வான், வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் வைப்பான், ஃபேஸ்புக்கிலே ஸ்டேட்டஸ் போடுவான். இன்னொரு பக்கம் அந்த நபிகள் நாயகம் எதை தடுத்தார்களோ அந்த பாட்டையே ஸ்டேட்டஸா வச்சுப்பான். அந்த நபிகள் நாயகம் எதை தடுத்தார்களோ அந்த ஹிஜாபி விஷயத்திலே அந்த பெண் சரியான முறையில் நடக்க மாட்டார். அந்த நபிகள் நாயகம் எந்த ஒழுக்க கேட்டை தடுத்தார்களோ அந்த ஒழுக்க கேட்டை சமூக வலைதளங்கள் மூலமாக செய்து கொண்டிருப்பான். இப்படி நபிகள் நாயகத்தை பிடிக்கும், நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன், ஐ லவ் முஹம்மது என்று ஸ்டேட்டஸ் வைப்பது நபி நேசத்தை காட்டிவிடாது. அவர்கள் என்ன அறிவுரைகளை சொல்லிவிட்டு சென்றார்களோ அந்த அறிவுரைகள் நம் வாழ்வில் மாற்றத்தை தந்திருக்கிறதா? இன்றைய காலகட்டத்தின் ஒழுக்க வீழ்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு தவறுகள், அவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்கிறது. இளைஞர்கள் மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் என்று இன்றைக்கு சினிமா மோகத்திலேயும் சமூக வலைதளத்தினுடைய ட்ரெண்டிங்களுக்கு தகுந்தவாறும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு பல நபர்களை, பல முஸ்லிம்களை பார்க்கிறோம். நம்முடைய தலைவர் யாரு? நபிகள் நாயகம். நம்முடைய முன்மாதிரி யாரு? நபிகள் நாயகம். வார்த்தையில எல்லாருக்கும் ஈஸியா வந்துடும். ஆனா இன்றைக்கு பாருங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற உடனே போய் முஸ்லீம் பெண்கள் பர்தாவோட போய் நின்று, எனக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும், என் புருஷனை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கும். யாரு? நம்ம தாய்மார்கள், நம்ம பாயம்மாக்கள் தான். என்ன போய் புர்கா போட்டு நின்று, எனக்கு விஜய்னா அவ்வளோ உயிர், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க போய் சொல்ல? கோவம் எந்த அளவுக்கு நமக்கு வருது? இவளை போட்டு அடிக்கக்கூடாது, இவன் புருஷனை போட்டு அடிக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு கோபம் வரும். அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை, ஒரு முஸ்லிம் எப்படி வாழக்கூடாது என்கின்ற இலக்கணம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. சமீபத்திலே ஒரு இளைஞன் பேட்டி கொடுக்கிறான், நான் 30 நாட்கள் வைத்த நோன்பினுடைய பலனை என் தலைவனை பார்த்தவுடனே அடைஞ்சிட்டேன். யார? விஜயை பார்த்தவுடனே. பேட்டி கொடுக்கிறார்கள். ஒரு நோன்பாளிக்கு எது மகிழ்ச்சி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி,
நோன்பின் காரணமாக இறைவனை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அந்த இறைவனை சந்திப்பது மகிழ்ச்சி என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த நபிகளாருடைய வழிமுறையை பேணாமல் நான் நோன்பு வச்சதனுடைய பயனே என் தலைவனை நான் பார்த்துட்டேன், எங்க அண்ணனை பார்த்துட்டேன். யாரு? இவனை விஜய். அப்ப எங்கே போய்கிட்டு இருக்குது? சினிமா மோகம் எப்படியான ஒரு ஒழுக்க வீழ்ச்சியிலே இந்த சமுதாயத்தினுடைய ஆண்களையும் பெண்களையும் தள்ளி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் நிகழ்கால உதாரணங்கள். அப்ப ஒரு பிரச்சார அமைப்பாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? வேடிக்கை பார்த்து விட்டு சென்று விட முடியுமா? அவன்லாம் கேட்க மாட்டான், அவன்லாம் திருந்த மாட்டான், அவன் எக்கடு கெட்டு போனா நமக்கு என்ன, இப்படி இருந்து விட முடியுமா? ஒரு காலத்திலே ரஜினி இப்ராஹிம், கமல் மூசா என்று பெயர்களை பயன்படுத்தி பேனர்கள் அடித்த இந்த சமூகத்தை சினிமாவிலிருந்து மீட்டெடுத்த ஒரு புரட்சியை செய்தது இந்த தௌஹீது கொள்கைதான். ஒரு காலகட்டத்திலே ஒழுக்க கேட்டிலே, வட்டியிலே, சமூக தீமைகளிலே மூழ்கி இருந்த சமூகத்தை மீட்டெடுத்தது இந்த தௌஹீது பிரச்சாரம் தான். வரதட்சணை என்கின்ற கொடுமையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த சமூகத்தை மீட்டெடுத்தது இந்த தௌஹீது பிரச்சாரம் தான். ஹிஜாப் என்றால் என்னவென்று தெரியாமல் பெண்கள் இருந்த காலகட்டத்திலே பெண் ஒழுக்கத்தை போதித்தது இந்த தௌஹீது பிரச்சாரம் தான். கந்தூரி விழாக்களிலேயும் தர்காக்களிலேயும் கூட்ட நெரிசல்களிலே சிக்கி அவர்கள் தங்களுடைய அந்த ஆடல் பாடலிலே நடனமாடி குடிபோதையிலே ஆடல் பாடல்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஊர்வலங்களுக்கு பெண்கள் செல்லுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தியது இந்த தௌஹீது கொள்கைதான். அதே தௌஹீது கொள்கை இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு எதிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வந்தோமோ, மக்களை மீட்டெடுத்தோமோ, அதை நோக்கி இன்றைக்கு ஒரு தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நாம் வேடிக்கை பார்க்கலாமா? இப்போது அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டம் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இப்படி செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த நபிகள் நாயகத்தின் அறிவுரை தேவைப்படுகிறது. அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு நல் உபதேசங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசங்களை நாம் கொடுக்க வேண்டும், அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ, திக்ர் செய்கிறாரோ, அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்றால், மறுமையை நம்புகிறோம் என்றால், சுவனத்தை விரும்புகிறோம் என்றால், நமக்கு முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர். அந்த தூதரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்ட சமூகம் வெறும் வார்த்தைகளில் அதை சொல்லக்கூடாது, வாட்ஸ்அப் டிபிகளிலே சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி என்பதை வாழ்க்கையிலே நிரூபித்து காட்ட வேண்டும். அவர்களுடைய அறிவுரைகளை வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்ட வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக அமையும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் என்பது இந்தியாவிலே எப்படி வளர்ந்தது? ரசூலுல்லாஹ் எங்க போதிச்சாங்க? அரபு நாட்டில் போதிச்சாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பேச தெரிஞ்ச மொழி எது? அரபு மொழி. எந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த சஹாபாக்களுடைய மொழி என்ன? அரபு மொழி. அரபு மொழி மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்த நபிகள் நாயகம், அரபு மொழியை பேசிக் கொண்டிருந்த நபித்தோழர்கள், இவர்களின் மூலமாக அரபு மொழி என்றால் என்னவென்றே தெரியாத இந்திய மக்களுக்கு எப்படி இஸ்லாம் வந்து சேர்ந்தது? வணிகத்திற்காகவும் வியாபாரத்திற்காகவும் இந்தியாவோடு தொடர்பில் இருந்தவர்கள் அங்கிருந்து இங்கு வருகின்ற பொழுதோ அல்லது இங்கிருந்து அங்கு செல்கின்ற பொழுதோ முஸ்லீம்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய நேர்மையை பார்க்கிற பொழுது, அவர்களின் வழிபாட்டை பார்க்கிற பொழுது, அவர்களின் ஒழுக்கத்தை பார்க்கின்ற பொழுது, இப்படி பார்த்து தான் இங்கே எல்லாம் இஸ்லாம் பரவியது. வார்த்தைகளில் பரவிடல. வார்த்தைகளை பரவிடணும்னா அரபு மக்களுக்கு மட்டும்தான் பரவிக்கிட்டு இருந்திருக்கணும்.
அரபு அல்லாத மக்களுக்கு எப்படி பரவணுச்சு? செயல்பாட்டை பார்த்து, வாழ்க்கையை பார்த்து, ஒழுக்கத்தை பார்த்து. இப்படித்தான் இஸ்லாம் எல்லா இடங்களுக்கும் பரவிடுச்சு. இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து பிற மக்களுக்கு இஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் வாழ்க்கையிலே, முஸ்லிம்களின் வாழ்க்கையிலே நபிகள் நாயகத்தின் அறிவுரைகள் பிரதிபலிக்க வேண்டும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகத்தின் அறிவுரைகள் பிரதிபலித்தது. அந்த பிரதிபலிப்பு மற்ற எல்லா அவர்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சென்றடைந்து மொழி இல்லாமல், வார்த்தை இல்லாமல், அவர்களிடத்திலே எந்த விதமான பேச்சு இல்லாமல் இஸ்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பரவியது. இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முஸ்லிம்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகத்தின் அறிவுரையை பிரதிபலிப்பார்கள் என்றால் மேடைகளிலே பேச தேவையில்லை, பேச்சு தேவையில்லை, வார்த்தை தேவையில்லை. இஸ்லாம் வாழ்க்கையை பார்த்தே ஒவ்வொரு மக்களுக்கும் சென்றடையும். அப்ப அறிவுரைகள் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறதா, பிரதிபலிக்கின்றதா? இன்றைக்கு ஒரு முஸ்லீமை பார்த்தால் மற்ற மதத்தவருக்கும் மற்ற கொள்கையில் உள்ளவர்களுக்கும் இந்த முஸ்லீமுக்கும் என்ன வேறுபாடுன்னு பிரித்து கண்டறிஞ்சிட முடியுமா? ஒரு காலத்தில் தாடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு மாற்று மதத்தில் உள்ளவர்களும் தாடி வைக்கிறான், ஸ்டைலுக்காக வைக்கிறான். அப்ப அந்த தாடி இன்றைக்கு வேறுபடுத்தி பார்ப்பதற்கான அடையாளம் இல்லை. தொழுகை இது வழிபாடு, தொழுகை என்பது வழிபாடு, வணக்கம். இந்த வணக்கம் தான் வித்தியாசமா இருக்குது. கோயிலிலே சாமியை கும்பிடுகிறார்கள், சர்ச்சுகளிலே ஜெபிக்கிறார்கள், பள்ளிவாசலிலே தொழுகிறோம். வணக்க வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒழுக்கத்தில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பேசுகின்ற பேச்சில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நடக்கின்ற நடத்தையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி மற்றவர்களோடு வித்தியாசப்பட்டு நிற்கிறது? அவன் என்னெல்லாம் அவன் எப்படி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்கிறானோ அதே மாதிரி நம்மளும் இருக்கத்தான் செய்கிறோம். அவன் எப்படி ரீல்ஸ் போடுறானோ அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் ரீல்ஸ் போடுறவங்க இருக்கத்தான் செய்கிறான். அவன் எப்படி வட்டி வாங்குறானோ அதே மாதிரி வட்டி வாங்குற மக்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறான். அவன் எப்படி மதுவிலே மூழ்கி கிடக்கிறானோ அதே மாதிரி இங்கே இருக்கத்தான் செய்கிறான். அவன் எப்படி எனக்கு எந்த கொள்கையும் தேவையில்லை, எந்த கோட்பாடும் தேவையில்லை, எந்த மதமும் தேவையில்லை, எந்த மார்க்கமும் தேவையில்லை, எனக்கு காதல் மட்டும் முக்கியம்னு போறானோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கத்தான் செய்கிறான். என்ன வித்தியாசம் இருக்குது? பெயரளவில் அப்துல்லா, முகம்மது, ஆயிஷா, ஃபாத்திமா பெயர்ல அரபு மொழி பெயர்களை சூட்டிவிட்டால் முஸ்லிமாக நபிகள் நாயகத்தின் அறிவுரையை பேணியவர்களாக ஆகிவிட முடியுமா? வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாறினால் அதை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையிலே இஸ்லாம் இருந்தால்தான், வார்த்தைகளே இல்லாமல் இந்த இஸ்லாம் எல்லா இடங்களுக்கும் பரவும். அதற்கு தேவை என்ன? நபிகள் நாயகத்தின் அறிவுரைகள் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்க வேண்டும். ஒவ்வொரு அறிவுரையும் நபிகள் நாயகத்தின் அறிவுரைகள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். பேச்சில் வெளிப்பட வேண்டும், நடத்தையில் வெளிப்பட வேண்டும், ஆடையில் வெளிப்பட வேண்டும், குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும், வியாபாரத்தில் வெளிப்பட வேண்டும், சமூகத்தில் வெளிப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு கட்டமைப்பிலேயும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அங்குலம் அங்குலமாக நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை பிரதிபலிக்க துவங்கிவிட்டோம் என்றால் அதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய புரட்சி. அறியாமை கால மக்கள் என்பவர்கள் நன்மக்களாக, மிக மனிதர்களில் மிகச்சிறந்தவர்களாக எப்படி உருவானார்களோ அதே அறியாமை காலம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அறிவியல் யுகம் வளர்வதினால் அறியாமை இருள் நீங்கி விடாது. அந்த அறியாமை காலத்திலே என்னென்ன ஒழுக்க கேடுகள் இருந்ததோ அதே ஒழுக்க கேடுகள் இருக்கின்ற காலமெல்லாம் அறியாமை காலம்தான். இன்றைக்கும் அறியாமை காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அறியாமை என்கின்ற இருள் நீங்க வேண்டுமென்றால் அன்றைக்கு அந்த இருளை எந்த ஒளிமயமான நபிகள் நாயகத்தின் அறிவுரை நீக்கியதோ அதே ஒளிமயமான நபிகளாரின் அறிவுரையின் மூலமாகத்தான் நீக்க முடியும். அதற்காகத்தான் செயல் திட்டத்தை வகுத்திருக்கிறோம். இந்த செயல் திட்டம் என்ன? 10 மாத கால செயல் திட்டம். இந்த 10 மாதத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு. ஒவ்வொரு மாதத்திற்கு என்ன? 10 மாதத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இப்போ நம்ம
ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்குது. பொது நிகழ்ச்சிகள், வெளி நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் நடத்துறது கஷ்டம், ரொம்ப சிரமம். எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும், இப்படி பல வேலைகள் இருக்கிறது. அதனால வெளி நிகழ்ச்சிகளை தவிர்த்து விட்டு, இது தேர்தல் காலம், தேர்தல் பிரச்சாரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவும், ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் தலைவர்களை மக்களிடத்தில் பதிய வைக்க அவர்கள் திட்டம் தீட்டுகிற காரணத்தினாலும், அந்த தலைவர்களை ஏதோ வானளாவிய அளவிற்கு சில இஸ்லாமிய பேர்தாங்கிகளே புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும், இதையெல்லாம் தவிடுபொடியாக்கின்ற வகையிலே இந்த தலைவர்கள் எல்லாம் போலி பிம்பங்கள் தான். உண்மையான தலைவர், உண்மையான ஆட்சிக்கு முன்மாதிரி அண்ணல் நபி மட்டும்தான் என்பதை மக்களிடத்திலே பதிய வைக்கின்ற வகையிலே அண்ணலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பின் கீழே ஏப்ரல் மாதம் முழுவதும் பிரச்சாரம். நபிகள் நாயகத்தின் ஆட்சி என்பது மாற்று கொள்கையுடைய மக்களாலும் போற்றப்பட்ட ஆட்சி. நபிகள் நாயகத்தின் ஆட்சிக்கு கீழே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்களும் நம்பி ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்சி என்றால் நபிகள் நாயகத்தின் ஆட்சி. அவர்களும் நம்பி கேட்டு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஆட்சி என்றால் நபிகள் நாயகத்தின் ஆட்சி. சிறுபான்மையாகத்தான் இருந்தார்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள். நபிகள் நாயகத்தின் ஆட்சியில மிகச் சிறுபான்மையானவர்கள். அந்த சிறுபான்மை மக்கள் கூட பெரும்பான்மையினவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நியாயத்தை பெற்றுவிட முடியும் என்று நம்பிக்கையை கொடுத்த ஆட்சி என்றால் அது நபிகள் நாயகத்தின் ஆட்சி. அதுதான், அப்படித்தான் ஆட்சி இருக்க வேண்டும். ஆட்சி என்றால் மக்களிடத்திலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும், சிறுபான்மை பெரும்பான்மை வேறுபாடு காட்டப்படக்கூடாது. நீதி என்றால் எல்லோருக்கும் சரிசமமாக நீதி வழங்கப்பட வேண்டும். வலியவருக்கு ஒரு நீதி, எளியவருக்கு ஒரு நீதி என்று வழங்கப்படக்கூடாது. குடிமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நபிகள் நாயகம் இவை அனைத்தையும் உறுதி செய்தார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு புகார் வருகிறது. அல்லாஹுடைய தூதரவர்களே, நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது வழிப்பறி கொள்ளை மிக அதிகமாக காணப்படுகிறது. புகார் ரசூலாட்ட சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க, இந்த காட்சி மாறும், இந்த ஆட்சி இந்த வழிப்பறி கொள்ளை போன்ற குற்ற செயல்களை தடுத்து நிறுத்தும். எந்த அளவிற்கு? ஹியரா என்கின்ற தொலைதூர பகுதியிலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக பயணித்து மக்காவை நோக்கி புறப்பட்டு வருவாள். வழியிலே இடையிலே எதற்கும் அந்த பெண் அஞ்ச மாட்டாள், பயப்பட மாட்டாள். வழிப்பறி கொள்ளை இருக்காது. அல்லாஹ்வை மட்டும் அஞ்சியவளாக அந்த பெண் காபாவை தவாஃப் செய்துவிட்டு செல்வாள். இப்படியான ஒரு காலம் உருவாகும் என்று நபிகள் நாயகம் அறிவித்தார்கள். அதே போன்ற காலத்தை உருவாக்கினார்கள் என்று அந்த ஆட்சிக்கு கீழே இருந்த அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். குடிமக்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு பேசப்படுகிறதா? உறுதி செய்யப்படுகிறதா? பெண்களுக்கு எதிரான எத்தனை குற்றங்கள், வலியவர்கள் எளியவர்களை நசுக்கக்கூடிய எத்தனை குற்றங்கள், சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எத்தனை கொடுஞ்செயல்கள், தீண்டாமை கொடுஞ்செயல்கள் என்று இந்த ஆட்சிக்கு கீழே எவ்வளவு தவறுகள். இதுவெல்லாம் இல்லாத ஒரு நல்லாட்சி நபிகள் நாயகம் நிறுவினார்கள். அதுதான் உண்மையான ஆட்சி. அவர்கள் தான் உண்மையான தலைவர். அரசியல் கட்சியை ஆரம்பித்தவர்கள் எல்லாம் தலைவராக விட முடியாது. மக்கள் நலனிலே, மக்கள் பாதுகாப்பிலே யார் அக்கறை கொண்டு செயல்படுகிறாரோ அவர்தான் உண்மையான தலைவர். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால இவர் மிகப்பெரிய தலைவர் சொல்லிட முடியுமா? விஜய் இன்னைக்கு சினிமா நடிகன் ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே தலைவரை பார்த்தியா எவ்வளவு மாசு, எவ்வளவு கூட்டம் கூடுது பார்த்தா எவ்வளவு மாசு, அவர் நடந்து வரதை பார்த்தாலே கூஸ்பம்ஸ் ஆகுது, புல்லரிக்குது அப்படிங்கிறார். ஏன்? அவர் சினிமாவில் செவத்துக்கு செவரு தாவுறாராம். சினிமாவில் செவத்துக்கு செவரு தாவுறாருன்னா கவுரு கட்டி தாவுவார். சினிமாவில் ஒரு 100 பேரை போட்டு அடிக்கிறாருன்னா அந்த 100 பேர் இவர்கிட்ட சம்பளம் வாங்குறவன் அடி வாங்கி தான் ஆகணும், அப்படி அடிப்பார். நேரில் போனால் அவன் ரசிகனே அவன் பக்கத்தில் போனால் பவுன்சரை வச்சு தூக்கி வீசுவார். இதில் என்ன மாசு இருக்குது?
உண்மையான மாசான தலைவர், உண்மையிலேயே மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கான வீரத்தை வெளிப்படுத்திய ஒரு தலைவர் என்றால் அது நபிகள் நாயகம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். வந்த ஆரம்ப காலம் திடீரென்று ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் பதறி போய் தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்து பார்க்கிறார்கள். என்ன சத்தம், என்ன ஆயிற்று, ஏதும் தாக்குதலா, ஏதாவது திடீர் தாக்குதலை தொடுத்து விட்டார்களா, பாதிப்பா? எல்லோரும் பதறி போய் ஓடி வரக்கூடிய வேளையிலே சப்தம் வந்த திசையிலிருந்து நபிகள் நாயகம் வேகமாக சேணம் பூட்டப்படாத குதிரையிலே கடல் அலையை போன்று பறந்து வருகிறார்கள். வேகமாக புறப்பட்டு வருகிறார்கள். அந்த குதிரையிலே சேணம் கிடையாது, கயிறு கிடையாது, பிடிமானம் கிடையாது. குதிரையினுடைய ரோமத்தை பிடித்துவிட்டு வேகமாக ஒரு கடல் அலை எப்படி பாய்ந்து வருமோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குதிரையினுடைய வேகத்திலே பாய்ந்து வருகிறார்கள். லன் தராஉ லன் தராஉ, பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வருகிறார்களே, இதைவிட ஒரு மாசு வேணுமா? இதைவிட ஒரு வீரத்தை காட்ட முடியுமா? அப்படியான தலைவர், நிஜ தலைவர் நபிகள் நாயகம். இவர்கள்லாம் நிழல்கள், போலி பிம்பங்கள். அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அன்னலாரின் ஆட்சி முறை என்கின்ற செயல் திட்டம். அடுத்த மாதம் மே மாதம் இறை தூதரின் இறுதி பேருரை என்கின்ற செயல் திட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால தூதுத்துவ பிரச்சார காலத்தில் செய்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்தின் சாரம்சத்தை தன்னுடைய இறுதி பேருரையிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய சமூக தீமைகளுக்கு அந்த இறுதி பேருரையிலே தீர்வு இருக்கிறது. தீண்டாமை பெருங்குற்றங்களுக்கு தீர்வு இருக்கிறது. சம உரிமை வழங்கப்படுவதற்கு தீர்வு இருக்கிறது. கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் தீர்வை தன்னுடைய இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த இறுதி பேருரை எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எதிராக கண்டனமாக இருந்ததோ, அறிவுரையாக இருந்ததோ, அதே பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் நபிகள் நாயகத்தின் இறுதி பேருரையின் தீர்வுகள் தேவை என்பதை மையமாக கொண்டு மே மாதம் முழுவதும் இறை தூதரின் இறுதி பேருரை என்ற பிரச்சாரம். ஜூன் மாதம் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம். இன்றைக்கு சிறுவர்களிடத்திலே மார்க்க ஈடுபாடு என்பது குறைந்து வருகிறது. பள்ளிவாசல் தொடர்பு என்பது குறைந்து வருகிறது. உலக கல்விக்கு பெற்றோர்களால் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டப்படுகின்ற அளவுக்கு மார்க்க கல்விக்கு ஆர்வம் ஊட்டப்படுவது கிடையாது. பள்ளிவாசலை நோக்கி அவர்களை அழைத்து வருவது கிடையாது. சிறுவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு சமூக ஊடகங்களின் பிரதிபலிப்பாலும் கேம்களின் தலையீட்டாலும் தூரமாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் சிறுவர்களுக்கு எப்படி தோழராக விளங்கினார்களோ அதுபோன்று ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தாயிகளும் ஒவ்வொரு மக்களும் மூத்தவர்களும் அந்த சிறுவர்களுக்கு தோழர்களாக விளங்கணும். ஆனா நிலைமை எப்படி இருக்கு? சின்ன பையன்னா அவன் ஏதோ வளர்ந்து பக்குவம் அடைஞ்சி பல பிரச்சனைகளை பார்த்து விவரமா இருக்கணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தினால அவன் ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டா கூட அவ்வளவுதான், அவன் அடுத்த நாள் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சுடுவோம். சின்ன பையனா தப்பு செய்ய தான் செய்வான். அதனால தான் அவன் சிறுவன். சின்ன பையனா அவனுடைய விவரம் அவ்வளவுதான். பள்ளிவாசலுக்கு வந்தால் ஓடுவான், ஆடுவான், பேசுவான், தொணம்பா, தண்ணி இல்லைன்னா கீழே கொட்டுவான், பைப்பை திறந்தா மூட மறந்துடுவான். இது எல்லாமே அவனிடத்துல இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் அவன் சின்ன பையன். ஆனால் இதை நம்ம பார்த்துட்டோம்னு வைங்க பள்ளிவாசல்ல, அவ்வளவுதான். சஃப்புல நின்று கத்து இருக்குதே, அடுத்த நாளே அவன் பள்ளிக்கு வர மாட்டான். போச்சு, அவன் தான், அவ்வளோதான் அவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சஃப்புகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பின்பற்றி தொழுது கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சஃப்புகளுக்கு குறுக்காக நான் கடந்து செல்வேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். மிகச்சிறியவர், நபிகள் நாயகம் மரணிக்கும் பொழுதே 10 வயது இருக்கக்கூடிய சிறியவர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தான் பள்ளிவாசலிலே எப்படி இருந்தேன் என்பதை அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விரட்டப்படவில்லை, கத்தப்படவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பிறரால் எரிச்சலூட்ட பள்ளிவாசலிலிருந்து விரட்டப்படவில்லை.
அவர் அன்றே விரட்டப்பட்டிருந்தால் இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய பேரறிஞராக அவர் எதிர்காலத்திலே உருவாகி இருக்க முடியாது. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர்களில் ஒருவர் இப்னு அப்பாஸ். பல சட்டங்களின் விளக்கு உரைகளை கொடுத்தவர் இப்னு அப்பாஸ். மிகப்பெரிய விவாத களங்களை நடத்தி பல வழி தவறியவர்களை சத்தியத்தின் பால் அழைத்து வந்தவர் இப்னு அப்பாஸ். இப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் அன்றைக்கே விரட்டப்பட்டிருந்தார் என்றால் உருவாகி இருக்க மாட்டார். அப்படி எத்தனையோ இப்னு அப்பாஸ்கள் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்களுக்கு வலம் வருகிறார்கள். சஃப்புகளின் குறுக்கிலே கடக்கிறார்கள். பள்ளிவாசலில் தண்ணீரை திறந்துவிட்டு மூட மறக்கிறார்கள். தண்ணீரை கீழே கொட்டுகிறார்கள், பேசுகிறார்கள், கத்துகிறார்கள், ஓடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆனால் அவர்கள் உருவாகும் முன்பே இந்த ஒரு சிறிய தவறை வைத்து விரட்டி அடித்து விடுகிறோம். அவை எப்படி அடுத்த தலைமுறை உருவாகும்? நிர்வாகத்துக்கு ஆள் இல்லை, அடுத்த தலைமுறை உருவாக மாட்டேங்கிறான். அவன் இளைஞனாகி கொஞ்சம் செல்போனே மூழ்கி அல்லது போதை பழக்கத்துக்கு ஆளாகி அவன் தெரு முக்களை உட்கார்ந்து மோசமாக நடந்துக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், நம்ம தான் திட்டுவோம். இப்போ எப்படி இருக்கிறான் பார். ஒரு பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்குறானா, கேமு கேமு கேமுன்னு என்னாலும் கேமு. எவ்வளோ மோசமாக இருக்கிறான். அவன் பள்ளிவாசலுக்கு வந்தப்போ தான் விரட்டி விட்டுட்டோமே, விரட்டி விட்டு வேறு எங்கே போவான்? அப்போ சிறுவர்களை அரவணைத்து அவர்களை வென்றெடுத்து அந்த தலைமுறையை இஸ்லாமிய வழிபாட்டோடு வாழ்க்கை முறையோடு உருவாக்கக்கூடிய ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்கின்ற செயல் திட்டம். ஜூலை மாதம் பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற செயல் திட்டம். பெண்ணுரிமை என்பது இஸ்லாத்தை போன்று எந்த மதமோ எந்த கோட்பாடோ வழங்கவில்லை. பெண்களுக்கான உரிமைகளை, சொத்துரிமை, திருமண உரிமை, விவாகரத்து உரிமை என்று பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ எல்லா உரிமைகளையும் தந்திருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனால் அந்த மார்க்கத்திற்கு எதிராக இது பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கின்ற மார்க்கம் என்று இஸ்லாத்தின் விரோதிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களின் பிரச்சாரத்தை முறியடிக்கின்ற வகையிலே பெண்களே இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் இவ்வளவு இருக்கிறது என்று உலகிற்கு பறைசாற்றுகின்ற வகையில் அமைக்க வேண்டிய ஒரு பிரச்சாரம் பெண்ணுரிமை பற்றிய பெருமானார் என்கின்ற பிரச்சாரம். அடுத்து ஆகஸ்ட் மாதம் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற பிரச்சாரம். அது ரபியுல் அவ்வல் மாதமாக இருப்பதினால் மௌலிது என்று நபிகள் நாயகத்தை நாங்கள் தான் நேசிக்கிறோம் என்று இஸ்லாத்தில் இல்லாத, மார்க்கத்தில் இல்லாத, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு முரணான எதிரான மீலாது விழாக்களையும் மௌலிதுகளையும் நபிகள் நாயகத்தின் பெயராலேயே, நபிகள் நாயகம் எந்த கொள்கையை ஒழிக்க வந்தார்களோ, எந்த கொள்கையை தன் காலடியில் புதைக்க வந்தார்களோ அதே கொள்கையை நபிகள் நாயகத்தின் பெயரால், மௌலித் என்கின்ற பெயரால், மீலாத் என்கின்ற பெயரால் ஒரு கூட்டம் நபிநேசம் என்கின்ற பெயரிலே மக்களிடத்திலே செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையான நபிநேசம் அல்ல, இது போலி வேஷம். நபிநேசம் என்றால் நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை பின்பற்றுவதுதான் நபிநேசம். இணை வைப்பை உதறித்தல்வதுதான் நபிநேசம். அதே நபிகள் நாயகத்தை அல்லாஹுக்கு நிகராக புகழ்வது நபிநேசம் அல்ல. அது நபியையும் நபியினுடைய அறிவுரைகளையும் கண்டனங்களையும் கொள்கையையும் இழிவுபடுத்துகின்ற செயல் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கின்ற வகையிலே நபி வழி நடந்தால் நரகமில்லை என்கின்ற பிரச்சாரம். செப்டம்பர் மாதம் இறை தூதர் வழியில் இளைஞர்கள், ஏற்கனவே சிறுவர்கள், அடுத்து அந்த இளைஞர்கள் இன்றைக்கு செல்போன்களிலே தங்களுடைய வாழ்க்கையை அடிமையாக்கி நேரத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, தன் குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். செல்போனை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வருவது மிக பெரும் கடினமான விஷயமாக இருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளையும் ஒழுக்கங்களையும் போதித்து செல்போனிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும் விதமாக அந்த இளைஞர்களை வைத்து மரக்கன்று நடக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடியவனாக உன் இளமையை பயன்படுத்தி, மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடியவனாக உன் இளமையை மாற்று. இந்த இளமையை மார்க்கத்திற்காக நீ பயன்படுத்துகிற பொழுதுதான் மறுமையின் அர்ஷின் நிழலை பெற முடியும் என்ற இளைஞர்களுக்கான உபதேசங்களை முன்னிறுத்தி இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டம். அக்டோபர் மாதம் சமூக தீமைக்கு தீர்வு கண்ட நபிகள் நாயகம். இன்றைக்கு எத்தனையோ சமூக தீமைகள் நடைபெறுகிறது. தீண்டாமை இருக்கிறது, வரதட்சணை இருக்கிறது, வட்டி இருக்கிறது.
எத்தனையோ கொடுமைகள், ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு இழைக்கக்கூடிய அநியாயங்கள் இந்த சமுதாயத்தில் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆடம்பர திருமணம் என்கின்ற பெயரிலே இஸ்லாமிய மக்கள், சில முஸ்லிம்கள் கூத்துக்களாகவும் கும்மாளங்களாகவும் திருமணங்களை மிகப்பெரிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சமூக குற்றங்களுக்கு எதிராக நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை சொல்லி அவர்களை அந்த தீமைகளிலிருந்து வென்றெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம், சமூக தீமைக்கு தீர்வு கண்ட நபிகள் நாயகம் என்ற பிரச்சாரம். நவம்பர் மாதம் மாணவி வரலாறு அறிவோம். எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறு என்னை பூரிக்க வைக்கிறது, என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார் தெரியுமா, இவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார் தெரியுமா, அலெக்சாண்டருடைய வரலாறு படிச்சிருக்கிறீங்களா, அவருடைய வரலாறு படிச்சிருக்கிறீங்களா, இவருடைய வரலாறு படிச்சிருக்கீங்களா என்று உலகத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய வரலாறை படித்துவிட்டு அதை சமூக ஊடகங்களிலே பார்த்துவிட்டு பூரிப்படையக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகத்தின் வரலாறை படியுங்கள். அதற்கு இணையான ஒரு மனிதரின் வரலாறு இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதை மக்களுக்கு புரிய வைத்து நபிகள் நாயகத்தின் வரலாறை ஒவ்வொருவரும், நம்ம வீட்டு குழந்தைகள் முதல் வீட்டின் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் நபிகள் நாயகத்தின் வரலாறை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலே மாணவி வரலாறு அறிவோம் என்கின்ற செயல் திட்டம் டிசம்பர் மாதம் அன்னலாரின் ஆளுமைகள் தௌஹீது பிரச்சாரத்தை நாம் எடுத்து சொல்லுகிறோம் என்றால், எடுத்து சொல்லக்கூடிய நாம் ஒரு நிர்வாகி எத்தகைய பண்புள்ளவராக இருக்க வேண்டும், எத்தகைய ஆளுமை உள்ளவராக இருக்க வேண்டும், எத்தகைய நிர்வாக திறன் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தாயிக்களுக்கும் தர்பியத்து கொடுக்கக்கூடிய வகையில். இதில் வெளி பிரச்சாரம் கிடையாது, வெளி மக்களுக்கு தாவா கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடையாது, பக்கத்து அமைப்புக்காரர்களுக்கு கிடையாது, நம் வீட்டுக்காரர்களுக்கு, நம் பள்ளிக்காரர்களுக்கு, நம் நிர்வாகிகளுக்கு, தௌஹீது ஜமாத் என்கின்ற இந்த குடும்பத்திற்குத்தான் இந்த செயல் திட்டம். ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் கொடுக்கக்கூடிய தர்பியத்தாக அன்னலாரின் ஆளுமைகள் என்கின்ற செயல் திட்டம். இறுதியாக ஜனவரி மாதம் 2027 அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற செயல் திட்டம். இந்த செயல் திட்டம் கடந்த 9 மாதங்களாக எதை நாம் சொன்னோமோ அதில் சொல்லப்படாமல் இன்னும் எத்தனை அறிவுரைகள் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலே புதைந்திருக்கிறதோ அனைத்தையும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இந்த செயல் திட்டம். இந்த செயல் திட்டம் எல்லாமே ஒவ்வொன்றிலேயுமே நபிகள் நாயகத்தின் பெயர் இருக்கிறது, ஒவ்வொன்றிலுமே நபிகள் நாயகத்தின் அறிவுரை இருக்கிறது. நபிகள் நாயகத்தை மையப்படுத்தித்தான் இந்த 10 மாத கால செயல் திட்டமும். ஒரு முஸ்லிம் இந்த உலகில் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை நபிகள் நாயகம், நபிகள் நாயகத்தின் அறிவுரை. அந்த நபிகள் நாயகத்தின் புகழை ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் எடுத்து சொன்னால் எல்லா மக்களும் நேர்வழியை நோக்கி கவனம் ஈர்ப்பு அடைய ஒரு உதவியாக இருக்கும். நபியே, உம்முடைய புகழை நாம் மேலோங்க செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அத்தகைய புகழை உலகெங்கிலும் மேலோங்க செய்வதற்கு, பட்டி தொட்டி எல்லாம் பரவுவதற்கு நம்முடைய பிரச்சார பயணத்தை இன்ஷா அல்லாஹ் துவக்கி ஒவ்வொரு இடங்களிலேயும் நபிகள் நாயகத்தின் புகழ் ஓங்குவதற்கு, பிரச்சாரம் சென்றடைவதற்கு, அறிவுரைகள் பிரதிபலிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் உழைப்போமா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.